நைஸ். கார்ல போகணும்னே அவர் குசி ஆயிட்டாரு. கார்ல போயிடலாம் ஜாலியா இருக்கு. உனக்கு ரொம்ப வளர்ந்துருச்சிருக்கேன். எனக்கு அவ்வளோதான் போடல விழுந்துட்டாப்புல லைட்டா டபுள் மைண்ட் இருந்தாப்புல கேட்ட உடனே காலாங்குட்டி ஒன்று காலுக்கிட்டே காலாங்குட்டி வந்து அதுதான் கொல்லணும் சீக்கிரமா அதை எந்த மாதிரி இந்த எண்ணில் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ராசி இல்லையா அதுதான் போடுறது ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் அவ்வளோ ஒருத்தெல்லாம் எப்படி என்ன வாங்கியிருக்கானுங்க இல்லை எதுக்கு நம்ம எடுத்து வாங்குற அளவுக்குலாம் வந்து ரொம்ப மணி எனக்கு கூட வச்சுருக்கேன் போட மாட்டேன் ஃபஸ்ட்டு ஃபீலிங்னா பண்ணுறேன் மிக்கி அந்த கவர் எடுத்துட்டு வந்துடுறேன் உள்ளே போயிட்டு இது போட்டாச்சுங்களா ஒரு பயம் காலைல 6 மணிக்கோ 5 மணிக்கோ வந்து ஆமாம் தூங்கி ஏஞ்சி அப்படியே என்ன தம்பி ஃபோன் பண்ணியிருக்கேன் கூட பரவாயில்ல அந்த இந்த அந்த பெரிய ராஜன் அந்த கவருண்டா ஒன்று சாப்பிடுங்க எனக்கு போதும் ராஜநாகம் ஒன்று இருக்குல்ல ராஜநாகமே ஒன்று உட்காந்துருக்கு அது யாரா வேணா இருக்கலாம் மண்ணொலி பாம்பு ஒன்று இருக்கு 6 மாசம் இந்த பக்கம் இருக்கும் தலை 6 மாசம் அதுக்கு ஆனா இதுக்கு எப்போ மாறுதுன்னே தெரியல அது என்ன பண்ணுச்சு கிட் பேக் வாங்காதான் ஏன்னா கீப்பிங் விட்டு மாறிடும் அப்படிங்கிறதுக்காக அது வாங்கிட்டு இவர் டிபெண்டன்சி போயிரும்ல இவர் கூப்பிட முடியாதுல்ல மேட்ச்சுக்கு அதான் 2 பேருக்கும் கட்ட தெரிஞ்சிருக்கு லெஃப்ட்னா விஜினா நல்ல விஷயம்னா அவரா விட்டாரு நல்ல விஷயம் கற்றுக்கொண்டு பவுலிங் இருக்கு கண்டிப்பா ரெடியாகிக்கோங்க ஸ்டாஃப் எல்லாம் கடைசி 2 ஓவர் போட்டாங்க தூங்கிக்கோங்க லைட்டில் வரலாம் ரெடியாங்க ஆமாப்பா ட்ராக்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க அவரு நமக்கு பவுலிங் பரத் சார் இருக்காரு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்லண்ணா அம்மான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க இல்லை இல்லைங்க பைசா காலைல இது போடல டன்னே திரும்பியா தண்ணி காலைல அடிக்கணும் மேட்ச்சில் போயிட்டு பார்த்த மொதல் பேர் இறங்க வேணான்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் கீழே இறங்கி யார் மாற்றிட்டு மணினா வெயிட் பண்ணா பேட்ல வாங்கினா பால காலைல மணி வைக்க போட்டோம்ல அதுவும் இதுதான் அவரும் லியோன் இருக்காரு இங்கே வந்துட்டாப்லையா நல்ல கேஸ் இப்போ நீன் போயிட்டு வரல ஃபஸ்ட்டு பேரை பார்த்தோன்னா அடுத்த ஸ்கோர் கிடைக்காம போல ஃபஸ்ட்டு வந்துட்டு யாரும் வேணாத மேட்ச் பார்த்து பார்த்தேன் ஷாட்னா மணினா அப்படிங்கிற தினசே இல்லை
நான் ரன் வந்துட்டே இருக்குண்ணா. நில்லுண்ணா, உள்ள நில்லுண்ணா. அஜய் சங்கர் நம்ம பிசிசி அந்த பைப் அப்படியே நின்றுறான்ப்பா அஜய்லாம். நான் உள்ளே போகிறேன். 2 ஓவர் ஸ்கோரு 2.4 அஜய் ஆச்சுதா 30 ரன் வரும். அவன் கூட தானே போராட்டி நீ பார்ட்னர்ஷிப் போட்டுருந்தேன். ரிலாக்ஸாக நல்லா ஒரு சிக்கன் நல்லா படம் பார்த்தேன். ஸ்ட்ரைட்டில் ஒரு சிக்ஸு Yeah. எங்கேயோ உள்ள போயிடுச்சு. எல்லாம் 6 மணிக்கு எழுதி பரவாயில்லண்ணா, ரன் இருக்குண்ணா. அதுக்கப்புறம் தூக்கமே வருது. என்னென்ன சொல்லுவா அந்த கலை போர்டிங் போட்ட மாதிரி ஆயிடும். ஞாபகப்படுத்து இல்லைல்ல ரூப்பில் இருக்கும் வந்துடும். அது கவலை பாட்டு வர காட்டுக்கு போய் கிடப்புறேன். பிளேட்னா சூப்பர்ண்ணா. குட் ஷாட்ண்ணா மணிண்ணா. குட் ஷாட்ண்ணா மணிண்ணா. குட் ஷாட்ண்ணா. அவர் சர்க்கிள் இல்லை இல்லைண்ணா. 2 பேரும் சர்க்கிள் விட்டாங்க. அவங்க 2 பேர் தான் அங்கே ஆஃப்ல நிற்கிற 2 பேர் தான். சும்மா வந்தா போதும். 70+ ஆகும். வீட்டை பார்த்துக்கிட்டா போயிட்டாங்க. அவன் வீட்டுக்கே வர மாட்டாங்க. அவர் ஒரு லைனை பிடிச்சா போட்டுக்கிட்டே இருக்காப்புல போலீஸ்கார். இவர் கொஞ்சம் மாற்றி மாற்றி போடுவார். செகண்ட் போட்டவரா அவர் வந்து அப்படியே ஒட்டே இருக்காரு. நான் ஒரு வேளை ஆடவே இல்லை, பார்த்துட்டு தான் இருக்கேன். கஷ்டம் இல்லை.
கால் கிலோமீட்டர் போயிடுச்சு புரியுதா சவுண்ட் வச்சு காமிக்கிறீங்களா புரியுதா வேற லெவல் ஷாட்னா ஜினா சார் காலை நம்ம இனி சவுத்தி ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களே சார் மணி அடிச்சா மட்டும் எதிர்த்துறீங்க டச் சொல்றீங்க 5 ரன் அவுட் ஆயிட்டு தப்பு தான் சார் முடிச்சலாம் ஒரு ஆசை அல்பா சார் இவ்வளோ நேரம் அந்த பொறுமை காத்துட்டேன் லாஸ்ட் ஃபைட் வின்னு அப்போ போய் கேட்ச் கொடுத்துட்டு வந்தேன் என்ன பரவாயில்ல சொல்கிறேன் கொஞ்சம் இப்படி இழுத்து அடிச்சிருந்தேன்னா அதே டிஸ்டன்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு பால் வந்து போடுறான் அவன் டம்மி போலர் சார் ஏதோ ஒன்று அப்படி டம்மியாக இருக்கு பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கண்ணா கமாண்ணா ஓடலாம் 2 ஓடலாம் எதுக்கு எதுக்கு தேவலாமா எதுக்கு ரெண்டாவது ஓட முடியுமா ஓட முடியாது ஓடுறப்பே சொல்லிட்டாங்க திரும்புறப்பே இவர் வேண்டாம் தான் சொன்னார் விஜினா அது வந்து ரொம்ப சின்னத்தில் போச்சு இது வரையும் ஓடாதால் ஈஸியாக போனது ஓடாது கால் பண்ணாது எதுக்கு நீங்கள் தான் வந்தீங்க ரொம்ப ரீச்மா திரும்புறப்பே ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு போச்சு திரும்ப இது பண்ணும்போதே பைத்தியக்கார மாதிரி அம்பேர் மீன் கொடுத்து அப்படி இருக்குல்ல இப்படி அடிக்கிறதுக்கு இப்படி விடையாக இருக்குது இங்கே என்ன பார்த்து எப்படி தெரியும் நேராக நான் சைக்கிள் இருந்து பார்க்கலாம் கிராஸ் பண்ண வந்துட்டு இருக்கேன் பார்த்துட்டு வந்துட்டு அவுட் கொடுக்குறான் சரி உள்ள போனா பாரு பேட் இங்கேருந்து தேய்ச்சிருக்கேன் ஷாட் குட் ஷாட்னா ஆனா ஆனா இது விளையாடு நல்லா தான் இருக்கும் மயில் மாதிரி போகிறாங்க
பேட்டிங்ண்ணா தினேஷ்ண்ணா அப்படியே ஆடலாம். பேட்டில் படுது நல்லா. ஷாட்னா விஜினா. கையிலே வரவே இல்லை. இது அவங்க எடுத்து பாருங்க. ப்ளீஸ் இருக்கு. நான் அங்கேருந்து தள்ளி வெளியே வர்றேன். நான் பார்க்குற மாதிரி இருக்கு. அடிக்கும்போது பிளேட் உள்ள இருக்கு. நீங்கள் என்ன சண்டை பண்ண முடியும்? அதான் நானே இந்த சைட்லேருந்து தெரிஞ்சிருக்கும். பின்னாடி நின்று பார்த்தா தெரியுது. நம்ம ஒரு ஆர்கனைஸ் நம்ம டீம் கேப்டன் தப்பு. மேட்ச் போகும்போது ஒழுங்காக பண்ணணும். நான் அதை திட்டணும். ஒழுங்காக பண்ண மாட்டேறானுங்க சொன்னால் தான் காசு கொடுக்க மாட்டேன். நம்ம வேறு காசு கொடுக்க மாட்டேன். எவ்வளோ பண்ண சொன்னால் தான் அடுத்த தடவை பண்ணுவாங்க. இல்லைன்னா இதே தான் பண்ணுவாங்க. இங்கே அருளக்கண்ணா நைஸ் ரன்னிங்ண்ணா விஜினா. ஃபோன் பேசிட்டு இருக்கோம். லிஸ்ட்டில் 2 ரன் போக முடியாது. சாப்பிடு போத பார்த்துக்கலாம். காலைல விளையாட்டு வராங்க. இல்லை சாப்பிடல நீ லக்ஸை விட அது நீ சாப்பிடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புரியுது. அது சைடில் நின்று பார்த்து கொடுத்தா கூட சந்தோஷப்பட்டு போயிடலாம். மேட்சே மாறி வந்து அப்படியே ஃபஸ்ட்டு 4 ஓவர் அந்த போகிறாங்க. 2 தான் போகுது. அதுதான் ஓவரில் ஃபுல்லாக நான் ஆடியெல்லாம் என்ன வந்தேன். டிவி ஃபஸ்ட்டு படவே இல்லை அவருக்கு. அதுக்கப்புறம் தான் சொல்லிட்டு வரேன். ஓவர் 2வது ஒரு சிக்கில் தான் போடுவான். சிக்கு பால் எதிர்பார்த்து அப்புறம் அங்கே அதுக்கு அடிச்சார். அதான் போட்டான். நீ 1 நிற்கும் போது தான் இங்கே சொல்லியிருந்தேன். சிக்கில் போட ஒன்று அடிச்சா அடிக்கலாம் தான் போட்டு அது விட்டு கொடுத்துட்டான். சிக்கில் தான் போடுவான். நீங்கள் வாங்கணும்னு அங்கே நின்றுணும். நீங்கள் காலில் தள்ளி வச்சிங்கன்னா பேர் இல்லை. நான் வந்து எடுக்கிறது நான் எப்போவுமே லெக் ஸ்டிக் தான் எடுப்பேன். அவருக்கே நான் நிற்க ஒரு ஒயிடோட கொடுக்கல. ஸ்டிக்கை விட்டு தான் வெளியே நிற்கிறேன். அவ்வளோ ஸ்டான்ஸ் இப்படி தான் இருக்கிறேன். ஸ்டிக் 4 ஒயிடு இல்லை. நீங்கள் கால் மூவ் பண்ணவே அவன் இன்னும் கேட்டே இருக்கேன். என்னப்பா ஒயிட் கொடுக்க மாட்டேன். எதுதான் ஒயிட்ல கேட்குறேன். பேட்டில் வாங்கினீங்களா? மூவ் ஆகிட்டீங்க. லைன் தெரியுதுன்ற மேட் எச்சாருன்னு கேட்குறேன். பக்கத்தில் கோடு போட்டு லைன் தெரியுங்க எனக்கு. அப்படின்னு கொடுக்கவே இல்லை. நான் பவுலர்ஸ்லாம் போடும்போது நல்லா வெளில போடுங்க. ஒயிட் கொடுத்தானே அங்கேயே மிதிச்சிடும் அவனை. மேட் ஐஜி இல்லையா? வைடு லைன் இருக்கா? முன்னாடி இருக்கு. இடுப்புக்கு மேலே போகுதுடா. போலவே சாரி இல்லை அப்போ எனக்கு பிச்சு கொடுத்து போச்சுன்னு நினச்சேன். மேலே போகுது. அப்போ நோபால் கொடுக்கலையா? நோ பால் இல்லை, கரெக்ட் பால்ன்றான். ஏய் பிச்சுக்கு மேலே இடுப்புக்கு மேலே போறியா? சண்டை வச்சுருந்தேன் போட்டோம். என்ன நடக்குது? ஏன்னா ஒழுங்கா பல்லதேசம் வெளில வந்துருங்க. அம்பேர் ஒழுங்கா பண்ணலண்ணா. ஒழுங்கா பண்ணலாம் வெளியே வந்துருண்ணா விஜினா. யாரும் சும்மா இல்லைங்க. சும்மா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கானுங்க. குத்தி வந்துச்சு நினச்சேன் பால். இவன் எப்பயுமே அப்படி தான் போடுவோம். மூஞ்சிக்கு மேலே தான் பால் போடுவேன். ரன் ஓடுறான். மீடியம் பேஸ் நல்லா போடுவானா. அதனால என்ன பண்ணிட்டான், ஸ்லிப்பு கல்லி பாயிண்ட்டு அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணலாம். இந்த ஓடு நீங்கள் அதில் அங்கே பாயிண்ட் மட்டும் வச்சு நல்லா ஃபீல்டு பண்ணி அங்கே வச்சுருக்கான் போகிறது. இவங்க இந்த கூட பின்னாடி போகணும். கருப்பாக எத்தனை மேட்சில் ஆடுவீங்க?
பழைய கேப்டன்லாம் ஒயிட் போனால் ஆடவே மாட்டார், முன்னாடி போக சொல்ல மாட்டார், ஒயிட் போனால் ஆட வெளில போட்டுருக்கு, அப்போ ஆடக்கூடாதுவார். அட்லீஸ்ட் கேட்கணும், பேட்ஸ்மேன் கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும், ஓகேவா? கேட்காம அவனுக்கு பாட்டுக்குள்ள சைலண்டாக பண்ணி என்ன போடுறது ரெட் பால் முன்னாடி கொண்டு வந்து அம்பையர் மாதிரி நிற்கிறதுனா என்ன தெரியும், வீடியோ என்ன பண்ண முடியும்? அம்பையர் பக்கத்தில் நிற்கிறவனுக்கும் அம்பையருக்கும் வித்தியாசமே இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்காங்க 2 பேரும். ஆனா அவன் ஸ்டைல்ல இருந்து கொடுக்க மாட்டான், இப்பதான் வரேன்றாங்க, அதுதான் முதல்ல அவுட் ஐடியா வருஷமா ஜாலியா இருக்கும். புகை போட்டுக்கிட்டு இருந்தாருப்பா 2 காலடி வரக்கேங்க சிசிங் கரெக்டாக தான் இருக்கீங்க, பாம்பு தான் நீங்கள் நாங்க என்ன பண்ணோம், நீங்க போடுறத புகை பார்த்து சொல்றது ஒரு குத்தமா? புகை போட்டு வண்டிக்கல ஒன்று அந்த அவுட் ஆன கூட எனக்கு தெரியாது, குழம்பு போட்டாரு பாருப்ப ஒரு பிட்டு, நீங்க உள்ள வந்ததை தவிர தெரியுமாமா உங்களுக்குலாம் கரெக்டாக அவருக்கு நீங்க அங்கேயே பேசிக்கங்க சார். சோகமாக இருக்கவங்க நல்லா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, டென்ஷனில் இருந்தால் தான் சாப்பாடு எவ்வளோ சாப்பிட தெரியாது, தெரியுமா? சோகம் வந்து சாப்பாடு இறங்காது, கிடையாது டென்ஷனு, டென்ஷனில் சாப்பாடு இறங்காது, அது இருந்தால் போகணும். இல்ல வெறும் பை, அதான் வெறும் பை தான். 1720 1707 என் பர்த்டேடா 96. கல்ல முருகேஷ் வரலையா அவன்? கல்ல முருகேஷ் வரலையா? சண்டே மேட்ச் வர மாட்டாரு. ஓ சண்டே வராங்க. ஷாட் நா விஜினா 6 நைஸ் நா விஜினா. சார் பாத்தீங்களா? இல்லண்ணா அடுத்த மேட்ச் ஓபனிங் கேப்பாப்ல. பால் இருக்கும் நான் பேட்ஸ்மேன் 60 ஆட வரல பாரு. போடுவான். ரன் தான் சரி கிட் பேக்ல கிடக்குல. ஸ்டக் ஆயிடுச்சு.
டயர்டாக வேணா விட்டுரு. கால் பண்ணாமல் பேங்க் வந்துட்டே இருக்காரு. உங்கள் போய் விட்டுட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு அவர் பாதி வந்துட்டாரு கால் பண்ணாமல். உனக்குமே அவர் கையை காமிச்சாப்புல விஜி, ஆனால் கால் பண்ணியிருக்கேன் சொல்லிருப்பேன் ஸ்டாப் சொன்னார். சொன்னாப்லையா ஸ்டாப்பு நீ தான் விட்டுருக்கியா டூரன் சொன்னார். டூன் அப்படியா? ஆனால் இங்கே பண்ணோன்னே கையை தூக்கணும் அப்படியே ஸ்டாப்னு எப்படின்னாரு. அதுக்கப்புறம் நீ ஓடி வந்தோடனே நேரம் வந்துட்டாப்புல. கால் பண்ணலையோ நீ நேரம் வந்துட்டியோன்னு. ஆமா அப்படி போயிருங்க, கேமரா வர இருக்கு. கை நழுவி எங்கேயா அடிச்சதுன்னா கேமரா காலி. தினம் கேமரா போச்சுன்னா பரவாயில்ல. படுத்து வேகம் பட்டாசு அது போட்டுப்பாங்க. போட்டு ரோடு நிற்பான் தெரியுமா, குச்சிக்கு இந்த மாதிரி இருக்கும். இருக்காது ஃபோன் இங்கே வச்சிருக்கேன். வச்சிருக்கேன் நான் உள்ள. ஓகே. ஆனா அண்ணா ரவுண்டா? இல்லை ஒயிட் கலர் கேப். ஒயிட் கேப் இருக்கும். விளையாடுவது என்பது தூங்குவது. கேட்டால் அரசாங்க ஊதியம் பீதிக்குள்ளது. ஒன்றும் இல்லை கமெண்ட் கேட்டு மது மாமா அண்ணாவா சாரா வெளியே சொல்லு. ஒரு வாட்டி மாமுன்ற, அப்புறம் அண்ணான்ற, அப்புறம் பொருளாளர்ன்ற பைத்தியம் கூட பெருசுன்றீங்க தலைவர். நான் ஜூவில் ஒரு யானை கூட பேசியிருக்கிறேன். ஒரு நீர் யானை படுத்துன்னு சாட்டை பண்ணிருக்கேன் முன்னாடி. அவங்க கூட விஷமா போட்டு நீர் யானை ஒன்று படுத்துன்னு சாட்டை பண்ணிருக்கேன் முன்னாடி. சரி ரைட்டு தான். அதுதான் யார் நான் தான் பயங்கர ஜாதி. அந்த அவர் போடுறது தான். என்னத்தை டார்கெட் முடிச்சுட்டாங்க. எந்த பேட் எடுத்துட்டு போவ? அவர்கிட்ட ஜிஎம் வாங்கிக்கோ. ஓகேண்ணா. அதான் டெப்டி ஆரம் தான். அருளை கூப்பிடுங்க பேட்டிங் ஆடணும். அருள்ண்ணா 7.5 அருள்ண்ணா 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 யோ பைத்தியமா நீ ஏன் ஓடி லாஸ்ட் இயர் இந்த வருஷம் தான் சொன்னல ஆரம்பம் 7.5 அப்புறம் டெப்டி ஆரம்ல இருக்கேன். ஜிஎம் பேட் இருக்கும் பாரு. அது உள்ள போட்டா உள்ள தூக்குறா. இல்ல நான் பேட் இல்லடா. அட மாத்தி ரெண்டு வாங்கிக்கிறா. இது யார் பேட்? கீஷானுங்க அதே உள்ள போடா அப்புறம் பேட் மாத்திக்கலாம். சரி ஓகே. எதுவும் ஆரம்பம் வரைக்கும் எனக்கு குறையில ஆல்ரெடி நிறைய இதை மாறு. இந்த ரெண்டு அதுணும் இந்தடா அப்படியா? அருள்ண்ணா ஒன்று முடிஞ்சதா இல்லையா? அதாவது ஷூவே போடல. இங்க பாருங்க இருப்பா, அவங்க அங்கே வர சொல் முடிச்சா அப்போ அவங்களுக்கு நைட்டு இந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கிளம்புறதுக்கு கட்டியாச்சுண்ணா. பதவி வேணும்னு ஆசைப்படல அதானே? காசுல போட்டுக்கோங்க. காசு
ஆமாம் என்ன இன்னைக்கு டான்ஸ் குஷ்டா நம்ம ஆடினுக்கிற ஒரே இடத்துல நீ தான் கன்வென்ஷனில் டான்ஸ் ஆடினிய நின்றுட்டு ஒரு போதில் நம்ம ஆடிட்டு இருக்க வீடியோ வந்தது எனக்கு. பிரபுதா அவங்க அப்பா மாதிரி ஆட ராஜி சுந்தரம் அது பேர் பிரபு சுந்தரம் அது மாதிரி ஆடினுக்கிறேன். பொருளாதாரத்தை அனுப்பிச்சி வச்சிருக்கார். நான் நினச்சேன் நைட்டு தான் சரக்கு சாப்பிட்டு டான்ஸ் ஆடிட்டு உட்காந்து தமிழ் வாத்தியார் மறுபடியும் சொல்லிட்டா காடு வச்சுங்க கட்சி வச்சுருந்தீங்களா? இல்லை அது இல்லை இன்னொன்று உள்ள வரணும் தெரியும் பேர் இந்த லேடி போகிறாங்க மஞ்சள் யூமா அவங்க போகிறாங்க யூமாவில் அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேபிளாக நின்ட்டாலே அவங்களுக்கு பார்த்துக்காது. என்னோட பேர் இல்லை இல்லைம்மா இல்லைன்னா மாமா வேறு பாடு கட்டிப்பாரு. அதை கட்டிக்கலாம். அப்போ இந்த பாடு மாற்றிங்களா? என்னடா வேறு பாடு கட்டிக்குவோம் நம்ம இதை கட்டிக்குவோம். இவ்வளோ ஊட்டி தேவைப்படலாம். ராணிங்கண்ணா ராணிங்கண்ணா இல்லை இறங்க இல்லை 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 இறங்க அவன் அந்த பேட்டில் தான் அவர் ஆடுவார். மாமியார் கடைசியாக வந்து ஒரு நாள் பார்த்துப்பார். ஓகே தானே அவர் எல்லாம் வயசுல வருது. ஏன்னா ஓகேவா? டேய் ஸ்ட்ராப் போட்டது போட்டுக்கிறியா? என்னது தினு தினு ஸ்ட்ராப் போட்டது எடுத்துக்கிறியா? மூஞ்ச போய் காட்டிட்டாங்க பால் கிட்ட. இப்படி போய் மூஞ்ச போய் காட்டிட்டாங்க. பால் லைட்டா கொண்டு வரலையா? பேஸ் சொல்லல. டிஃபன் கூட நேரா மூஞ்ச கொண்டு போயிட்டாங்க. கமா நல்லா ஆடுறவன் பேட்ல வாங்க. எடுக்குற செய்யலாம். ஷாட்டா யார் எடுத்து ஓடியா வரீங்க? நல்லா நின்று பண்ணலாம்.
துணி எல்லாம் எடுத்து போட சாப்பிட்டீங்களா? கேப்டன் இன்னொரு பசங்க இருக்கு. இன்னொரு பசங்க உங்களுக்கு சாப்பிடலையா? பையில போட்டு வச்சிருக்கேன் கேப்டன் அதுல இருக்க தின்னுட்டு சட்டிக்கு போட்டு வாங்கிக்க. என்னதுண்ணா? ஷாட்னா லவ்லி ஷாட்ண்ணா. மொதல் 2 ஓட்டு தப்பிச்சார்ல. காலில் போட்டு மேலே கொட்டிச்சுன்னா கூட பாதி 10 ஓவர் கூட 8 overs 862. நான் ஸ்கோர்லாம் நல்லா தானே இருக்கு. கம்ப்ளீட் பண்ணுங்க. என்ன ஒரு தூர் கால் வந்து நினைக்கலாம். ஆக்டிங்காக ஒரு இருக்காரு நான் அந்த ஸ்டாண்டப் காமெடி தான் பண்ணுறது நிறுத்துங்க 2 பேரும் சொல்லிட்டேன். பல்ட்டையில் குடிக்குது 2 பேரும். சார் நல்லா ஆண்டுது ஸ்டாண்டப் காமெடி இல்லை படுத்து தான் பண்ணுறேன். அப்படிதான் இருக்கு. படுத்தாலும் போனோம் நின்றா ஒரே மாதிரி தான் இருக்குது பாடி. ஒன்றும் தின்னுட்டு அதான் சொல்லுவாங்களே இன்னும் கொழுப்பு அடங்குல அப்படிதான் இருக்கு. என்ன மாமா இதில் பிடிஎம் இருக்கு. கேட்டால் என்ன கேப்டன் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆமாம் இல்லை நீங்கள் ஆடுங்க. ஃபஸ்ட்டு ஷாட் அடிக்கும்போது காலையிலே சொன்னேன் பி தனியாக எம் தனியாக வரணும். நான் ஓடி வந்து பிஏ பொறுக்குவேன், பரத் சார் டிஏ பொறுக்குவார். தானே கூட சேர்ந்த உன் கூட சேர்ந்த ஒரு அனுஷன் கெட்டு போனது நீ தான் பார்த்தேன். என்னதுண்ணா யாருண்ணா? புகை போட்டேன்ட்டு அதனால நாங்கள் ஏதோ பேய் கவனிக்கல. நான் இனிமே கவனிக்கல. வந்தோடனே அதான் பண்ணுறீங்க. பிரபு வயிற்றுக்கு வந்துட்டீங்க நீங்கள். சார் இந்த டீம்ல போக போற ஒரே ஆளு மாசம் பயிர் அடிப்பா அப்படி போக இந்த போகையா இந்த காமெடி சொல்லாது. போல்டு தான் நினைங்க இல்லையே மிடில் ஸ்டெம்ப்ல இவ்வளோ நேரம் பந்து விட்டதே கிடையாது நினைக்கிறேன். 2 ஓல்டு அது போன மேட்ச் சுற்றி விட்டானே. பேட்டே தூக்கல இந்த மேட்ச். பேட்டை தூக்கவே இல்லை. ரெக்கார்ட் ஐயோ ஆஃப்ல பால் போய் ஆடுறா அப்படியே. பின்னாடி உட்காந்து சீக்கிட்டே இருக்காப்புல எல்லா பாலும். 1987 83 படம் பார்த்தான் போல. ஜீவா மாதிரியா இருக்குதா? பால் டம்ளர் என்ன இருக்கா பாருங்க. பால் கேட்கறது வந்துட்டு ஓப்பனிங் அனுப்பிச்சுனா அவர் மட்டும் இருக்காரு. ராஜநாகம் கலக்க போகுது யாரு டீம் நல்லா இருக்காங்க. அவர் 2 சிச்சுவேஷன்ல போய் அடிப்பாரு. ராஜநாகம் அதன் வேலையை தொடங்கி விட்டது. ஏய் ஷாட்ரா டேய். குட் ஷாட்ரா தினு. ராஜனா பிரபு போட்ட புகையில நான் போன வச்சு பையன் எனக்கு ஆடவே வர முடியாதுங்க. புகையா இருக்கு சார். இந்த டீம் பாம்புகளின் பண்புகள் நன்மைகளும் தீமைகளும். பாம்பு நீங்கள் அந்த பாம்பை பற்றி ஒரு கண்டென்ட் எனக்கு ஒரே பாம்பு தவந்து நிற்குது படுத்து உண்ட மயக்கத்தில். பாம்பின் குணங்கள் அது மட்டும் தெரிஞ்சு வச்சுன்னு செலக்டட். இது டேஞ்சரஸ். பெரிய ஆட்டக்காரனா இருப்பான் போலியே. பாம்பு விஷம் இல்லை, ஆனால் போகிற டீம்லாம் கரைச்சி விட்டு போயிட்டாங்க. தடையும் தெரியும். ராகுல் காந்தி வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க. டெல்லி வரைக்கும் ஊந்துனே போயிருக்கு தெரியல. எனக்கு டெல்லி வரைக்கும்
உண்மையிலேயே ஒரு பாம்பு போகணும்னு நினைக்கிறாரு, போக மாட்டேதான். நீங்க டெல்லி வரைக்கும் போனது ஆச்சரியமா பாக்குறீங்க. நான் இதுக்கு இடையில எத்தனை ஸ்டேட் அது வந்து டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்குன்னு பாக்குறேன். தமிழ்நாடு வந்தாப்புல நடைமுறையில் இருக்கட்டாப்புல காரணம் அதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஏதோ அவதூறா பேசியிருக்காரு. கேஸ் 4 வருஷம் நடந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா சரிங்களா? தமிழ்நாடு நடைமுறை இருக்கட்டாப்புல அதுக்கு வச்சுட்டாங்க. எல்லா ஸ்டேட்லயும் தான் நடைபயணம் போல. பரவாயில்ல பரவாயில்ல. செம்ம பேரு சார். ஷார்ட் குச்சாடுறா தினம். கலக்கிறாரு சார். கேஸ் மாடமாக்க வைக்க தான் பேசுறேன். ஹலோ ஆமாங்க. சொல்லுங்க சார். ஓகே தினம் ஷார்ட் கரெக்ட், பாலை பார்த்துட்டு ஆடலாம். ஓகே எந்த கிரவுண்டு சார் நீங்கள் சொல்கிறது? ஒரு வாய்ஸ் கிடக்குது. அதை ஃபோனில் வச்சுட்டு கேட்குறாப்புல 3 மணிக்கு காட்டுறாங்க. சர்வீஸ் வண்டி தான் வருது. மதியானம் சேர்ந்து கண்டின்றது ஒரு வாய்ஸ் ஃபுல் சவுண்டில் போட்டு காமிக்கலாம். ஆமாம், நான் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நான் அப்படி இருந்தால் உங்களுக்கு வச்சுவிடுவோம் பண்ணி. ஓகே ஓகே கீர்த்தி கொடுத்தாருங்களா? ராஜன் இவரு ஓகே போல ஸ்பீக் கொடுத்தாரு ராஜன். சிக்வால் போயிட்டு இருக்கு. நான் போடு ஷார்ட்ரா டேய். அப்படி அது எங்கே தான் அப்துல் கலாம் ஆடிட்டு இருக்கேன். மனம் பார்க்கும் 6 ஆமாம். குட் ஷாட்னா குட் ஷாட்னா. இல்ல 6 ரன் இருக்கு. விஜய் அடி இன்னும் பலமாட்டி வெளியே. ஆமா அது பவுண்டரி இல்ல. ஓ ஒரு 80 அப்படி ஓகே ஓகே. கொஞ்சம் போக போக தட்டை கட்டுவாரு. ஓய்யோ வெளிய அடா ஏய் பேட் பேட் நான் விட்டீனா 50 இந்த பேட் யார் தெரியுமா? அருளுக்கும் தானேஸ்வரன் தான் காமிச்சது. உங்க பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். விஜய் அனுவ நினைச்சனாடி இன்னும் வெளியே ஊர பக்கம் தான் ஓபனிங் அவர் இறக்கணும். யார் சொன்னது? யார் சொன்னது சொல்லுங்க. அத சொல்லுங்க யார் சொன்னது? அண்ணாமலை டீம் தான். இந்த கிரெடிட் தேடிக்கிறதுனே ஒரு குரூப் அலையதடா இந்த சாமி. இந்த பேட் காமிச்சது நம்ம ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பேட் காமிச்சது நம்ம ரெண்டு பேருக்கு ஆட மாட்டாங்க. ஓபனிங் கூட செகண்ட் ஹாஃப் வந்து போடுறேன். சொல்றாரு ஹைட் ஆஃப் பாத்ரூம் பாரத் சொல்றாப்ல. அருளோட வாய்முகத்துல தான் பள்ளி. அப்படி ஆமா சொல்லுமா? அதான் எல்லாம் இப்போ அவர் உஷாராயிட்டாரு. உள்ள போக சொன்னேன். நீ ஓபனிங் ஆடுறீங்க பார்த்துருப்பேன். அதாவது போலீஸ்கார் டீம் சொல்லுவாங்க அதானே. நான் ஒரு ரெண்டு மேட்ச் வந்து ஆடி இருக்கேன். எஸ்பி கோயிலுக்கு வரும்போது ஆடி. ஓடனா வாய்ப்பு இல்லைண்ணா. பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நல்ல நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். போயிட்டு இருக்கேன். ஆடுற மாதிரி எடுத்து போய் மாத்திக்கோங்க. அந்த டைம் வாங்கி ஆடு. இந்த உங்க நம்பர் நான் ஸ்டோர் பண்ணிட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். ஆனா இதை எடுத்து போய் மாத்திக்கோங்க. சும்மா ஒரு பேட் கையில கண்டிப்பா இல்ல கண்டிப்பா லவ் வாங்கிக்க மாமா அப்படியே. பேட்டிங் போன் பேட்டிங் போன் வச்சு பேட்டிங். ஆமா சார் பேட் பண்ணுங்க சரி சார். சரி. அடுத்து நீங்க தான். சொல்லுங்க ஓகேவா? பிரபு விக்கி ஆட்டம். பிரபு ஓகே பிரபு சார். விக்கி ஆட்டம். கட்டறேன். இல்ல அவன் வரணும். அருள் கட்டுங்க விக்கி. எல்லாரும் எல்லாரையும் எடுத்துறாதீங்க. ரெண்டு பேரும் எடுத்துங்க. 20 இயர்ஸா நீங்க ஒன்று எடுத்தீங்க இன்னொரு ஆள்.
சரி ஓகே. 2 பால் நல்லா அடிச்சிங்களா, அதுக்கப்புறமா ஏன் ட்ரை பண்ணுறீங்க? அப்படியே அடிச்சிருக்கலாம்ல. இதுவும் நல்ல பால் தான், ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு மேலே ஆயிடுச்சு. நல்ல பேட்டிங். ஏன்னா பொண்டாடி நினைச்சு அடினா அவுட் அதனால தான் அவுட் ஆயிட்டேன். நல்லா ஆடிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில். அது கத்தி வர ஒருத்தன் கூப்பிட்டு சொன்னான். ஜூட் யார் எங்கள் ஏரியாவில் ராஜபுரத்தில் இருக்கார் உங்கள் ஏரியாவில். சார் ஜூடு இல்லை சார், ஜூனோ புதுசாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆமாம் ஜூனோ ஜட்டிவ் இல்லையா சரக்கும் சொல்லணும். அது ஜினு. அவனாக தான் இருக்கும். அதான் அந்த அவனாக தான் நேம் கொடுத்தாரா ப்ளூ கலர். சார் bro, நான் தான் நின்று உங்களுக்காக வரதுக்காக. நீங்க வந்ததுனால தான் நான் வந்தேன், இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். ஆனால் நான் அது இதுவா எது நீ அவுட்டு கிடையாது. வெளியில தான் போகுது. லெக் எடுத்தாருனா லெக்ல லெக்குக்கு விட்டு வெளில நிற்கிறேன். வெளியே சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன். விஜய் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவுட் இல்லைங்கிறனா அப்போ அது அவுட். இல்லை நான் வெளியே இல்ல வெளியே தான் போகணும். நான் நிற்கிறதே வெளியே தான். ஸ்டிக்கு லெக் எடுத்தேன்னா நான் கேட்டேன், அவனை கேட்டேன், அவுட் இல்லை நான் வெளியில போகிறானே. இல்லைண்ணா மிடில் நான் அப்படின்றான். ரோபால் கொடுக்குற அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆர்கனைசர் பேசுறீங்க? ஐம்பது நான் சொல்லியிருக்கேன். சொல்ல மாட்டான். அடிச்சிருக்கான்ல குட் அம்பி இறங்கிடுவான். நம்ம யாரும் காசு கொடுப்பாங்க. இவர் அதை கொடுங்க அதெல்லாம் பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாரு. நம்ம யாரும் கொடுக்க மாட்டோம். ப்ளூ கலர் ப்ளவு இருக்குது உள்ள போய். இல்லை ப்ளூ இந்த இல்லை ப்ளூ இங்கே தான் இருக்குது. மாமா என்ன ஒயிட் ஸ்வீட் போட மாட்டாரு? ஸ்நாக்ஸ் இல்லையா? ஆட்டை மட்டும் 1000 ரூபா. கடலில் போயிருக்கேன் இல்லையா? இந்த பால் தூக்கம் வைக்கலுது. ஆனால் வெளியில் அடிக்கிற பால் தான் அது. லைட்டாக மேலே எஜ்ஜி அடிச்சு சித்த போகிற அடிச்சு. கட்ட மாட்டீங்களா? 2 பேர் கட்டிக்க மாட்டீங்க. ஆல்ரெடி அருள் கட்டி பேடி இல்லை. ஆடிட்டாங்க. லாஸ்ட் 2 ஓவர் தான் இருக்கு. பேடி இல்லைப்பா, அதான் அடுத்து சொல்லிட்டேன் பதில். நீ இப்படி வருவேன்னு தெரியும். ஏன் பேட் இருக்கேன் என்ன கிடக்கு? சொல்லிட்டா கட்டுப்பா மணி இந்த பவுலர் பாருங்களேன். அவன் என்ன நினச்சிட்டான், பேட்ஸ்மேன் வர பேட்ஸ்மேன் நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. உள்ள மணி நினச்சி ஆமாம். ஏன்னா நீங்கள் இப்போ தான் அவுட் ஆகிட்டு போனால் மறுபடியும் பேட் பண்ணுறாரு அப்படின்றாரு. யாரு அவர் மணி நான் நினச்சி எவன் சொன்னவன் கண்டு தெரியல. கரெக்டாக சொல்லியிருக்கான். பார்த்துட்டு காலையில் தண்ணி கொண்டு இங்கே புளி கட்ட வருது. எப்படி போகிறாப்புல சிங்கிளுக்கு வா 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 வா. அடுத்த ஆர்வம் போய் போச்சு. கம்ப்ளீட் பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. சிங்கிள் இருப்பாங்க. ஏன் நான் பாட்டு சார் கோவப்பட்டு நீ தான் முதல் முறையாக பார்க்குறேன். அப்போ எவ்வளோ மோசமான கவுண்டராக இருக்கும் அது. பாசிட்டிவாக பேசுகிற அவரே கோவப்படுறாரு. பார்த்தீங்களா, பாம்பு பாம்புன்னு எல்லாரையும் சொல்லிட்டு ஒரு மனுஷன். பார்த்தீங்களா சார், உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதான் எனக்கு எதிர்ப்பு. கடைசியா நான் வளர்க்கல, நீங்கள் தான் வளர்க்குறீங்க. உங்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுத்துருக்கேன். எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், தானிஷ் கிட்ட எச்சரிக்கையாக இருக்குன்னு சொன்னல. ஆஹா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஆமச்சா வாமச்சா சபாஸ் தாமரை, சபாஸ் சபாஸ் தாமரை, சபாஸ். 2 வருஷம் இல்லை, இதற்கு உள்ளே போகணும் முதல்ல. அப்போ மற்றவங்க நிம்மதியாக இருப்பாங்க. சாருக்கு சந்தேகம் வந்திருக்கும்.
ஆனால் நீங்கள் இவ்வளோ அழுத்தமாக சொல்லும் போது தெரிஞ்சிட்டு இருக்கோம் நான் யார் சொன்னேன். நீ என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாதா என்ன உங்களை பற்றி ஒன்றும் பொய்யா இருப்பான்ட்டு நான் சொல்லலை இருந்தேன். ஒரு சொல்லாத கண்டுபிடிக்கணும். நான் சொல்ல மாட்டான். 6 மாதம் தாங்க பழகணும் கூட. பேட்டிங்ண்ணா சார் நீங்கள் நம்புறீங்களா சார்? வருஷம் 2 ஓடலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி ஏய் தினம் ஓடுமா, அவர் வந்துருவாருமா. இல்லை நட்டோம் பேட்ஸ்மேனை பாருமா. யாரும் இல்லைங்க. நான் 100 சிக்ஸர் என்ன பேட்ஸ்மேனை பாருங்கன்னு தான் அவன் என்ன பார்க்குறான். காடு கட்டுறான்னு ஒரு 90 ப்ளஸ் வந்துருக்கும். இது சுந்தரம்னா காலைல ஒரு ரன் டாக்கிட்டு இருப்பேன் நான். ஈஸியாக பண்ணிருக்கலாம். ஈஸியா இருக்கு. ஒயிட் ஃபுல்லாக ஸ்டைலாக இருக்கேன். லெஃப்ட் அதெல்லாம் சூப்பராக வருவார். ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே பார்த்துட்டோம். சாப்பிட்ணுமா பேட்டிங் முடிச்சு தான் சாப்பிடணும். ப்ரோ சாப்பிடுங்க இப்பயே. 5 வருஷமா Bowling போடணுமா? விஜய் அதுதான் இப்போ சாப்பிட்றேன். என்ன ப்ரோ? 5 வருஷமா அவரும் பேட்டிங் ஆடிட்டு இருக்கீங்க. உங்களை பாராட்டினதே இல்லை. ஃபர்ஸ்ட் மேட்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் பார்க்குறாரு. கொளுத்துறா போடுறா. இருங்க பாம்பு இப்போ தான் தீபாவளி வருது இல்லை? அப்படியே ஒரு 6 அடிக்கு ஆடுது சார் எந்திரிச்சு நின்று. அப்போ அந்த உச்சத்தை அடையும் போது ஐ மீன் அடையும் போது டேய் ஆறடிக்கார படம் ஆடுதுன்ற உச்சம் அப்படியே திடீர்னு அப்படியே சரியா சாதாரண போய் மேலே 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 கொடுத்தனா ஃபீஸ் கிடையாது அடிக்கிறது. காது போட மனசாட்சி இல்லாமல் நோபால் இப்போ கீழே வந்துருக்கான் பாருங்க. ஆமாம் ஆமாம் மெசேஜ் இல்லை இல்லை இது ஆர்கனைசர் சொல்லிடுவான். ஆர்கனைசர் சொல்லி என்ன சொல்லிருக்காரு? இங்கே வந்துட்டுனா நான் பேட்டே தூக்காம மாட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே வருது இங்கே வைக்கிறேன் க்ளவுட் அடிச்சு போயிடும். ஃபோன் பண்ணி சொல்லுங்க. என் ஃபோனு தான் இங்கே ஸ்கோர் போடுறாங்க. சரி தானேஷ் ஒரு நம்பர் ஃபோனை கொடு. ஆர்கனைசர் ஃபோன் பண்ணி ஆர்கனைசர் நம்பர் பஸ் ஏகிறான் பாரு எங்கால மேட்ச் பேசுவோம். இது எப்படின்னா சார் ஃபர்ஸ்ட்ல பவர் பிளேலேயே அவுட் ஆகிட்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி எங்கெல்லாம் வரும் எப்படி கெடுக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸை ஆட விட்டீங்களா ஆர்கனைசர் நம்பர் வாங்கலாமா? நீ பாருங்க பாவத்தை சம்பாதிச்சாங்க. விஜய் நல்லா போறீங்க 4 ஓவர் போடுங்கன்னு வருவாருங்க இன்னைக்கு. அது சொல்லனாலும் போடுவாரு. ஏன்னா விஜய் ஓல்ட் வாய்ஸ் சொல்லுவாங்க. விஜய் போய் யாராவது சொல்லுவாங்களான்னு பார்த்தேன். நான் சொல்லல. நான் சொல்லலப்பா. விஜய் போய் கெடுப்பா அப்படி. நீ என்னதான் சொன்னாப்புல. போலாம் தினம் ப்ரீமெடிடேட் பண்ணாத, வெயிட் பண்ணு பாலுக்கு. வாட்ச் பண்ண பால முன்னாடியே முடிவு பண்ணாத. உட்காந்துட்டான் பால் போடுறதுக்கு முன்னாடியே. எல்லாத்தையுமே சீக்கிரம் பார்க்க அதான் சரியான பால் ஒண்ணுமே பண்ணல. அதே மாதிரி ஓட கொண்டு காட்டணும். டேஞ்சர்ஸ் ஃபுல்லோ அதான் ஹெல்மெட் கேட்குறான். யாரும் முடிவு சார் டிஃபென்ஸ் பிரேக்ல சார் ரெண்டு அடி வாங்கிட்டான். யோசி உங்களுக்கு ஸ்லோயர் போட்டு விக்கெட்டாக ஆடலாம் சார். அதே மட்டும் விட்டுட்டேன். ஃபுல் மட்டும். ஆமாம் எல்லாம் ஹிட்டராங்க. ஆமாம் போன வாரம் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பவுலர் இல்லை. நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா நான் யார் தான் ஜெயிக்கும். அவர் நிற்கிறேன். அப்படியா? அது அண்டாம பார்த்து தூரம் வைங்க போறோம். பக்கத்துல இருந்தா கூட சொல்லிட்டாரு. அந்த ஆட்டுக்கல் வந்து நான் வீட்டு கொள்ளையில போட்டுறேன். எனக்கு பவுலிங் வேணாம். பவுலிங் வேணாம். நீங்கள் கீப்பிங் நின்னுங்க. நீங்கள் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு பதில் நீங்கள் கீப்பிங் நின்னுங்க. பண்ணுங்க பார்க்கலாம். கீப்பிங் நின்னுங்க. நான் உங்களுக்கு மாட்டேன். ஆமாண்ணா, ஒரு ஃபீல்டர் இருக்கிறார்ல. நான் இதை மட்டும் ஃபில்டர் இல்லையா? தெரியல அது சொல்லலாம்னு பார்த்தா நீங்க சொல்லுங்க. அருண் நீ சாப்பிட்றது முடியும். ஒரு தடவை கீப்பரா இல்லையா? நீங்க கீப்பிங் நில்லுங்க பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டேன்னா என்னால் bowling போட முடியாது. அதனால தான் bowling போடுற மாதிரி சாப்பிட்றேன். 4வது ஓவர் வெளியே வந்து சாப்பிட்டு. ஆமாம் எப்படியும் 6 ஓவருக்கு அப்புறம் தான் நான் வருவேன். அதுக்குள்ள எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் வச்சு அவ்வளோ இருக்கீங்களா? பார்க்குறேன். போடுறா வெட்டுறா விட்டு விட்டு தினம் கடா விட்டு அடுத்து கஷ்டமா இருக்கும். சார் ஒரு நிற்கிறது கஷ்டம். அந்த ஓவர் வேணா நான் மாற்றிக்கிறேன். அமைதியா இருக்கு. காமெடி பண்ணி ரெண்டும் நேத்து சார் ஷாட்னா இந்த நெருப்பை பார்த்தா பாம்பு வராதுன்னு சொல்லிட்டு நெருப்புலாம் நான் திரும்ப ஆரம்பிச்சேன். சார் அப்போ சாமான் தீவுல ஒரு பாம்பு வந்துருக்கு. இல்லை ப்ரோ நான் நின்றுக்கிட்டே இருந்தேன். அதனால தான் நான் வராமல் நின்னேன். நெக்ஸ்ட்டு இல்லை ஜிஎம் பேட் ஆமாம். உங்களுக்கு தாங்க போயிருப்பா. அதான் பாருங்க ரெண்டுமே ஃபோம் பேட் இருக்கு. வேலையே இல்லைங்கிறதுனால ஆர்கனைசர் நம்பர் விடு. லவ் கொடுக்க மாட்டேன்.
லவ் கிளியர். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கிரைம் பார்த்தியா? டைம் பாஸ் ஆகலன்னு ஆர்கனைசர் நம்பர் கொடு. பேசுங்கண்ணா, நம்ம முன்னாடி பேச மாட்டார்ல, உங்களுக்காக தான் சொல்கிறேன். இதுதான் முருகேஷ் தரலாம் ஊரில். அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் நான் சொல்லவா? கால் பண்ணுவார். நம்ம டீமே அப்படியே ப்ரோ அம்பீரிங்க சரியில்லை ப்ரோ. அவரு இல்லைங்க சின்ன பசங்க. ஓ ஆமாம் அப்படி தான் பண்ணுவானுங்க. அடுத்த மேட்ச் நல்லா பண்ண சொல்லுங்க. அவ்வளோதான். அடுத்த மேட்ச் நல்லா பண்ணுங்க. சின்ன பசங்க தான், வாய்ப்பு கொடுங்க. ஒரு தமிழக முதல்வர் இவரு. போடுறா வெளியே. டேய் குட் ஷாட். ஸ்கோர் 1-1. காட்ட பிடிக்கிட்டாரு. காட்ட பிடிக்கிட்டாரு. 111. அடிச்சு ஜிஎம் பேட் மாத்திட்டாருனா. ஸ்டார்டிங் கேம் தான் நட்டுந்தேன். நல்லா இருக்கும். வாங்கிட்டாரு. இவர் தான் டன்னு கொடுத்து விட்டாரு. வாங்கிட்டாரு பேட்டை. நான் அதில் ஆறு, நீ அதில் ஆடு. நல்லா போகுது. இவ்வளோ நன்றி மறந்தவங்கள நான் பார்த்தது. காலில் கூட டன்னை வச்சு 70 ரன் அடிச்சுட்டு ஜிஎம் நல்லா இருக்கும்னா. ஏன் இப்போ கூட ஒருத்தர் 50 அடிச்சிட்டு வராரு. இப்போ கூட அந்த டன்னு வச்சு ஒரு 50 அடிச்சிட்டு வராரு. கேம் 2 நம்பர் வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டீம் கொடுத்துருக்காங்க. ஆமா டீமே கொடுத்துருக்கு உங்களுக்கு. நான் வச்சுக்கோங்கண்ணே. அப்போ டன் ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணுங்க. ஃபர்ஸ்டே ரெடி பண்ணியாச்சு. டன் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளான் டன் ரெடி பண்ண முடிஞ்சது. அப்போலே ஜிஎம் இருந்ததுனால 2 பேட் இருந்ததுனால விட்டுட்டேன். ஹேண்டில் அதுக்கப்புறம் தான் மாற்றுவேன். இல்லை நானும் ரொம்ப இப்பதான் ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம அப்படியா ரெடி பண்ணி பண்ண முடியாது. பார்க்கலாம். வடக்கு போட்டு ராமசாமி பார்க்கல. அதனால தான் நான் எதுவுமே அதை பற்றி வடக்கு போட்டு தூங்குறவனை பூரா எழுப்பி விட்டோம். ஏய் என்ன இல்லை என்ன சந்தேகமாக பார்க்குறீங்க? வைப்ரேஷன்ரா. நான் கொஞ்சம் கழுத்தில் கடிச்சுன்னா வீங்கிறேன். எறும்புலாம் எவனுமே தான் அது சின்னதாக இருக்கு. ஒன்றும் இல்லை, இதே ஆப்பில் பார்த்தோம்ல, எல்லாம் விளையாண்டு பார்க்குறேன். கேமராவில் இருக்கும். நான் ப்ரோ இன்னும் ஜேஎஃப்ல பார்த்தீங்க. கேமரா ஆஃப் பண்ணி சொல்கிறேன். வாங்கினீங்க அங்கே இல்லை பாய்ஸ் யூத்து மென் இருக்கு. இருந்தாலும் ஒரு அறிவு காட்டுங்க. இவனுங்க பார்க்கறானுங்கன்னு தெரியுது. நானும் கண்ணு காமிக்கிறேன். இது நான்றேன். தெரிது 3 சைஸ் இருக்கு. பாய்ஸ் யூத்து மென். 2 மணிக்கு ஏதோ இதில் ராசி காலேஜில் மேட்ச் இருக்குதான். அவர் பாஸ்கர் நான் ஃபோன் பண்ணாரு. போறீங்களா? ஒரு பேட்ஸ்மேன் கேட்டாரு. இந்த மாதிரி அது அவுட்டு கிடையாது. அது அவுட்டு கிடையாது. அது கிரிக்கெட் தெரியும். பதட்டப்படாது. இல்லை இருங்க, ஸ்டிக்கு கீழே விழுந்தாதான் அது வெயில்ஸ் இருக்கும்போது தான் அந்த பிரச்சனை. வெயில்ஸ் கிடையாது, அதனால கீழே விழுகணும், அவ்வளோதான். இது 2 ஸ்டிக் நிற்குதுல்ல, அப்போ அது அவுட்டா? ஸ்டிக்கு வெளியே விழுந்துருச்சுன்னா அதை வச்சுட்டு அடிக்கணும் மறுபடியும். இல்லைன்னா பிடிங்கி கையில் அடிக்கணும். பிளான் படுத்துக்கிறாங்களே, ஏதோ பிளான் போடுவாங்க. அடிக்க போறீங்களா சார்? என்ன சார் நேற்று ஒரு கடைசியாக ஒரு ரன் காஃபி சாப்பிட்றீங்களா? டம்பில் போட்டேன். பவுன்ஸ் விழவே இல்லை. நாட் அவுட் கொடுத்துட்டாங்க. எங்கே பெல்ஸ் எஸ்எம்ல காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. எனித்தேன் வந்தாய். இந்த மாதிரி பேட்டிங் போகிறீங்களா, டீ சாப்பிட்றீங்களா? போகிறீங்களா, 2 இருக்குது. காஃபி சாப்பிட்றீங்களா? சார் எனக்கு அதெல்லாம் இல்லை சார். உங்களுக்கு உண்மை முகம் தெரியுது இல்லை, அது போதும் சார். ஏன் உங்களை கண்டு தெரியாம பாம்பை பார்த்ததில்லை. பாம்பு மாறவில்லை, அதன் வீரியம் விஷமும் கொஞ்சம் கூட. அருமையான பாட்டு சார். கண்ணதாசன் தான். வயசு இருக்குது பாம்பு, ஓவர் ஆட்டமா இருக்கு. இப்படி கலாய்கிறானுங்க பாருங்க சார். ஒரு வயசுக்குன்னு மரியாதை பாருங்க. சொன்னது யாருக்கு உனக்கும் தெரியும்.
இப்போ தெரியுதா பாம்பு யாருன்னு இல்ல உண்மை தெரிஞ்சா என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு பூரா அவனை சுத்தி நிக்குது. தினம் எவ்வளோ இது நம்பர் தானே தினு பேர் தெரியுமா சார்? தினு பேர் காளாங்குட்டி. காதுல சில நேரங்கள்ல பூந்து சின்ன ஸ்னேக் ஆனால் ஆமா நல்லா போடுறாரு போகுது காளாங்குட்டி ஒரு நாள் அடிச்சிடலாம் இல்லை நல்லா போட ஆமா நேற்று ஃபஸ்ட் ஓவர் ஏன்னா போகிறாங்க ரெண்டுமே யாக்கரா வழக்கம் போல அப்படி தான் ஃபஸ்ட் ஓவர் போடுறாப்புல 2 பால் முன்னாடி போட்டோன்னா அடுத்து 3ஆவது பால் ஃபுல் டாஸ் போட்டு இல்லை சிக்கில் போட்டு பண்ணலாம். வெயிட் பண்ணி ஆடு ஒன்னும் இல்ல பாரு பால பாரு நல்லா சிக்கில் போட்டு எடுத்துட்டோம்னா பரசார் மாதிரியே இல்லை அவர் 2 வரைக்கும் தான் வச்சிருக்காரு. ஒண்ணே அடிச்சு போடுறாரு. போகும்போது ஒரு கப்பு வாங்கிட்டு ரன்னிங் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டோம்யா ஆமாம் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டது தானே. பேர் பாத்தி பட்டியா இல்லையா? ஆமாம் போன வாரம் இந்த வாரம் அதே தான். என்ன சிவன் போட்ட டக்குன்னு எனக்கு என்னன்னா கண்ணாடியில் வந்து சில பேர் பார்த்த மாதிரி கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அப்போ இது பூமர் இருந்தது எங்க அவர் சென்டர் பீஸ்னா பூமர் விரிச்சு போயிருந்துச்சு அப்படின்றான். நீ தான் வாங்கிட்டு நேற்று ஓட்டம் வந்து இல்லை இது வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கோவப்படுறேன் அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லணும். தினவா ஆமாம் இந்த அப்புறம் ரெண்டு பேசும்போது கோபப்பட்டு தான் பொறுமையாக கம்ப்ளீட் பண்ணுறோங்க 6 ஓவர் தான் வெளியே. கேப்டன் நம்ம அடிச்சிட்டாரு. வைஸ் கேப்டன் எவ்வளோ அடிக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆமாம் ஒரு இது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்புறம் வந்து அவரை எதுவும் சொல்ல முடியாது. நான் ஆடிட்டப்போ நீ ஆடலை பண்ணுறாரு கேப்டன். ஓவர் தர முடியாது. 2 ஓவர் தான் தரல. ஸ்கோர் 170 லாஸ்ட் 14 இருக்கா தண்ணியா 14.3 தண்ணி தண்ணி தண்ணியா தம் வாங்கிடுங்க. வெறும் பேக் தான் ஹிட் பேக் இல்லை. நான் 5 ஓவருக்கு 50 அடிச்சா போதும். ஸ்கோர்னா 170 ஓவர் ஓவர் 14.3 14.3யா பேட்டிங் அடி 5 ஓவருக்கு 50 அடிச்சா போதும். மயில் மாதிரி பண்றான் நம்ம பேரு. என்னாச்சு? கோவிடே எல்லாம் ஒன் ஷாட்ன்றான். எங்க நான் உள்ள வச்சுட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். ஓ இது ரன் இல்லன்ட்டானா 2 ரன் இப்போ. ஒன்றும் தான் இல்லை. அவன் பின்னாடி நின்னு பார்த்துட்டு இருக்கான். எப்படி ஒன் ஷாட் சொல்ல முடியும்? பக்கத்துல நிக்கிறவன் சொல்றான்ட்டு அவன் ஒன் ஷாட் கொடுக்குறான். ஒரு ரன்னும் இல்ல. ஒரு ரன் வருமே 2 ரன் விட்டுறான்டா. ஒரு ரன் இல்லன்ட்டாங்கண்ணா. அந்த பக்கமும் ஒன் ஷாட்டான். ஆமா மாமாவும் வைக்கலையாம் அவன் சொல்றான் அங்க இருந்து. அந்த பேர் சொன்னா கூட நியாயம் இருக்கு. இவன் பின்னாடி நின்னுட்டு இவன் சொல்றான். இவனுக்கு எப்படி தெரியும்? அந்த பக்கம் வைக்கல இந்த பக்கம் வைக்கல என்ன அண்ணா நான் உள்ள வச்சேன்றேன். நான் வச்சு பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் நானு. கேப்டன் கால் விழுந்துச்சா? நான் பார்க்கலன்னா சரி ஓகே. நான் பாக்குறேன். நான் வச்சது உள்ள ஆரம்பிச்சிட பேசுவீங்க. மேட்ச் முடிச்சிட்டு மேட்ச் முடிச்சுட்டு ஈவினிங் பேசுவேன். ஜாலியா. நேற்று சரக்கு அடிச்சிட்டேன். இன்னைக்கெல்லாம் சரக்கே கிடையாது. அவரு அவங்க அக்கா இது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அடுத்த பாடு கட்டுறா பிரபு என்ன இது வரும் எல்லாம். அதான் ஒரு 2 பேர் கட்ட சொல்றேன். நான் கட்டிட்டு இருக்கேன். சரி ஓகே. அருள் ஆடி குண்ணா. சதீஷ் விக்கெட் 6 அதான் இருக்கே 5 இன்னும் இது 9 10 11 கோபி இருக்கா? கோபி ஒயிட்லையா? என்ன ஒயிட் இல்லையா? வைட் இல்லையா? லெக்ஸில் வைட் இல்லையாமா? அவங்க நல்ல பேர் பேர் சூப்பர்மா. அவன் பேர் சூப்பர் அம்பேர். சரி இது மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க ஆரம்பத்துல இருந்து. அவனே சிரிக்கிறான். இல்ல அவன் பேசி வச்சுட்டு தான் போட்டுட்டு இருக்கானுங்க பால்க்கு. அதனால ரோஷனை கூட்டு வரலாம்னு நினைக்கிறேன் இந்த வாரம். 40 ரன் அடிச்சா போதும். ரோஷன் பார்த்து வெளில போயிட்டீங்களா? இங்க தான் இருக்காங்க எங்கேயோ. மேட்ச்சுக்கா? மத்தியானம் மேட்ச் வராங்க. ஷாட் மாம்சே. பியூட்டினா. பேடோ பேட்டோமா. அவன் சொல்றான் பேடோ பேட்டோ.
பேடோ பேட்டோவா என்ன எப்படி அது சொல்ற அவுட்டு தானே பேட்டுனா அவுட்டுல இல்லைன்னா ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுல பட்டுச்சு அதனால வழி கிடையாதுன்றாரு. அவர் பிடிக்கல பின்னாடி கீப்பர், அதனால பிடிக்கலையா? பிடிச்சிட்டார்ல. அப்ப சரி பேடோ பேட்டோனா இப்ப பிடிச்சிருந்தாருன்னா அவுட்டு கொடுத்துட்டே மாட்டியா? பேடோ பேட்டா பட்டிருந்தா அவுட்டு கேட்பாங்க இல்லையா போல அதுதான் கேட்பாங்க. நீ ஏதோ கேட்குறான்ப்பா பேர் நம்ம மாமா மோபால் கூட கொடுக்க மாட்டாங்க. லாஸ்ட் 5 ஓவரா ஸ்கோர் பிடிச்சிருச்சான். நீ வேற அதான் உள்ள வந்துட்டேன் சைடுல இருந்து பார்க்கலாம். நீங்க ஓட ஆரம்பிக்கும் போது ரிஸ்க்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா என் பேக்ல ஒரு சிப் திறந்தோன்னே ஷாட் ஸ்ட்ரென்த் இருக்கு. அது பால் சூஸ் பண்ணி ஆடப்பட்டது. ஒரு பால் உட்காந்து தெரியுமா பால் வரதுக்கு முன்னாடி ஸ்லீப்புக்கு இங்கே இதுக்கு ஹெல்மெட் போட்டு என்னாச்சு? பால் பட்டுச்சு. ஹெல்மெட் பறந்துச்சு. பாலிங் அடிச்சிச்சா? கணத்துலையா? ஆமா இங்க பட்டு திரும்ப அது பார்க்காம கீழே துணியை வேலை வச்சு பட்டு எந்த உனக்கு ரொம்ப வேர்க்குது இப்போ பரவாயில்ல எனக்கு ரொம்ப வேர்க்குது ரொம்ப ஒன்று வந்துச்சுல ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தலைக்கா என்ன இது லட்சுமி கிருஷ்ணா ஆயில் சொட்டைக்கெலாம் வளராதுண்ணா. கல்யாணம் ஆயிடுச்சுல இதுக்கப்புறம் விழுந்தாருன்னா சொட்டை வளராது. இந்த ஆயில் வாங்கி ஏர்ஃபால் எனக்கு ஹீட்டு தான் ரொம்ப காத்தா இருக்கு எல்லாம் எனக்கு அவுட்டே இல்லை. ஆமா உங்களுக்கு அவுட்டே இல்லை தான் பேர் அவுட் விட்டுருங்க ஆமா ஜீரோ ரன் போட்டிருக்காங்க. அந்த பாலுக்கு ஸ்கோர் கூட பார்ப்போம் ஒன் ஷாட்னா தெரியல எனக்கு. ஸ்கோர் கூட உட்காந்து தெரியல எனக்கு. சொல்லி வச்ச மாதிரி வச்சிருவாரு. இல்லை அந்த அந்த பால் 58 பாலுக்கு 50 நான் சூப்பர்ண்ணா. ஆமாண்ணா. இவரும் வைக்கலையா அவரு அந்த பக்கம் வைக்கலையா ரெண்டு பேருமே ஒவ்வொரு இது வைக்கலையே அதாவது ரெண்டு பேருமே கிரீஸ்ல ரெண்டு பேருமே வைக்கல கிரீஸ்ல சரி இல்லை இவனுக்கு ஒரு மாதிரி ஆமா இரு ஒரு டவுட் சொல்றேன் இவர் போயிட்டு இந்த எண்ட்ல இருந்து தொட்டுட்டு அந்த எண்டுக்கு வந்தாதான் ரன்னு ஒரு ரன்னு. ரெண்டு பேரும் நான் சொல்றேன் ரெண்டு பேருமே கிரீஸ்ல தொடாம பாதியா ரிட்டன் வந்தது தானே கணக்கு வரும். எப்படி ரன் உங்களுக்கு வரும்? அவரும் கிரீஸ் வைக்கல இவரும் கிரீஸ் வைக்கல எப்படி வரும்? கரெக்ட் பாயிண்ட் புரிஞ்சிச்சு. அப்போ நான் டச் பண்ணாமல் 2 பேரும் திருப்பி வந்துட்டாங்க. மொபைல் போடுறேன். மணி என்ன 11 ஓவர் நான் மெயின்டைன் பண்ணுறது மணி எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் அதனால் நான் ஆடுறேன். இல்லை இப்போ பாருங்க கம்ப்ளைண்ட் வருது அவ்வளோதான். தானேங்கண்ணா இங்கே இவங்க சொன்னாங்கல்ல, இவன் சொன்னதுக்கப்புறம் அவன் கொடுத்தா எப்படி? அவன் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ரெண்டு பேருமே மோபாலுக்கே நான் சம்மந்தம் அதுக்கப்புறம் டான்ஸ் கூட இருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. நேராக விட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் கூட விட்டதுக்கப்புறம் சீரியஸ்க்கு நான் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தது. ஏன்னா அப்படி தானே இருந்தது. அப்படி தான் இல்லை அந்த 2 6 அடிச்சு 3வது 6 ட்ரை பண்ணாமல் சரி ஒரு டாட் வச்சுருக்கலாம் இல்லை கட்டியாக அடிச்சிருக்கலாம். அதுவும் அதே பால் தானே போடுறான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது இன்னி இல்லை அது வருத்தமாக இருக்குது எனக்கு. அந்த பாலை விட்டுருந்தோன்னா லாஸ்ட் பால் வேறு இந்த ரெண்டு திரும்பினா இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் அழகாக கிளியர் ஆகிட்டு இருக்கு நமக்கு.
ரைட் வாங்கிக்கோ மாம்ஸ். சதீஷே நம்பரு 070991 15 ரன் எவ்வளோ? இந்த பார்க்குறேன் 19 அடிச்சு ஆடுங்க நல்லா போட்டு. லாஸ்ட் 5 ஓவர் 50. இல்ல மாம்ஸ் ஆடுறாரு அளவுக்கு ஒரு அடி போறாங்க நம்பிக்கை இருக்கு. ஷாட் மாம்ஸ், பேட்டிங் மாம்ஸ் செம பேட். இனிதான் உள்ளதான் உள்ளதான். இரு நான் தான் பார்த்துங்க. ப்ளஸ் ஒன்றுனா அவ்வளவுதான் அருமை அருமை அருமையான ஷாட் ஆனா. நின்னுக்கோங்க குட் ஷாட் அருள்னா. ரைட் ஷாட் அருள்னா. ஆடவே மாட்டார் தலைவர். அவன் கேட்டுதான் கொடுத்தான் ஒன் ஷாட். வேணாம் ஒரு பால் கிடச்சிச்சு அப்படியே போதும். எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சா மட்டும் அந்த ஷாட்டு. 10 பால் பீட்டன் அதுதான் கூட அதான் கூடாது. அது பேட்டில் வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. ஆமாம் 3 பால் 4 பால் தான் பேட்டில் இருந்துச்சுன்னா வாங்கினேன். இல்லை அது நல்லா இருக்காது. 3 பால் என்னமோ தான் பேட்டில் வாங்கினேன். ஷாட் அருள்னா. போல 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 பால் போல. போயிடுச்சு 4 இல்லை ஷாட் குட் ஷாட் ப்ரோ. நைஸ் ரன் அண்ணா. குட் ரன்னிங் அருள்னா. அப்போ 28 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பால் ஓ அப்படி காக்க முடியுங்களா? அந்த 10 பால் வேஸ்ட் பண்ணிட்டேன்ல. செட்டானீங்க. அது சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில். மணினா ஃபஸ்ட்டு 10 பாலும் உங்களுக்கு இப்படி கடைசி 2 பால்ல 12 அடிச்சிட்டீங்க. ஆமாம் அப்படி சொல்லாங்க. நான் பேட்டிங்கா பேட்டிங் ரோல் 2 பால் போயிடுச்சு. அவர் நீ பவுலிங் போட மாட்டாருன்னு நினைக்கிறேன் அருள். ஏன்னா இது ரன்னா ஓட்டினாருன்னா பவுண்டரி அடிச்சா கூட ஓகே. அப்புறம் பார்க்குறது 17 பால்ல 50. டீம் இதுவை பாருங்கள். ஆடியோ கட் பண்ணிடலாம். கேட்டா ஆமா ஓவரா கத்திட்டு இருக்கேன். பேட்டிங்னா மாம்சே. நேரில் முடிச்சு கலாச்சிக்கிறீங்களே. ஆமா ஓலா 2 ஓடலாம். ரன்னிங் ரன்னிங் 2 ஓடிலாம். ரன்னிங் மாம்சே குட் ரன்னிங். தினேஷ் ஆனா உன் ஃபோன் நம்பர் ஃபுல்லாக வேர்வை ஒண்ணா வரணும். உன் தாடியிலேருந்து ஊற்றி கீழே ஊற்றிச்சு. வேஸ்ட் ஆகிடாது. வாட்டர் ஸ்கோர் வருது. என்ன போதும் 2 தூரம். அருளா ஓவருக்கு 10 ரன் அடிச்சாரு. 4 ஓவருக்கு 40 ரன் அடிக்கலாம். இல்லை இவங்க எக்ஸ்ட்ராஸ் நல்லா போட்டுருக்காங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஆமாம் அந்த ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெண்டா அங்கேயே ஷாட்னா பேட்டிங்னா. போல 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 போலண்ணா போல. ரன்னிங்னா அருள்ண்ணா குட் ரன்னிங். குட் ஷாட். கவர்ஸ்ல மட்டும் ஒரு 4 அடிச்சா செம்மையா இருக்கும். பாத்துனா
கான்ஃபிடென்ட்டாக பேட்டில் வாங்க. ஒரு 2 ஓவர் சிங்கிளாக ரொட்டேட் பண்ணி லாஸ்ட் 2 ஓவர் அவர் ஆடுவார்மா, நீ பேட்டில் வாங்கி ரொட்டேட் பண்ணிட்டு தட்டாம தட்டாம அப்படி தாண்டி மணிப்பக்கம் அப்படி பேசிட்டு கோபி கோபி காட்டு. டீம் பேட் பேட்டிங்ண்ணா அதெல்லாம் அது பேட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா நல்ல ஷாட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் அடிச்சு தெரியுமா? அந்த ஷாட்டை 3 தடவை ட்ரை பண்ணிட்டீங்க. பார்த்தீங்களா? அவரு சரி ஆஃப்ல போடலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு காடி தான் ஸ்ட்ரெயிட்டில் டிரைவ்லாம் சூப்பராக வருது. அது அந்த ஷாட் நல்லா இருந்துச்சுண்ணா அந்த ஷாட்டு. நீங்கள் அடிச்சிங்கல்ல அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. ஷாட் எல்லாமே நல்ல ஷாட். ஆனால் அது மைண்டுக்குள்ள அவர் உட்காந்துருக்கு. சாப்பிட்ற ரூட் அதனால் 2-3 பால் அங்கே வந்த உடனே சுற்ற ஆரம்பிச்சிங்க. இந்த பக்கமே வரல. இங்கே வரு மீசி கால்லாம் விக்கி பாம்பு தூங்குது. எப்படி நல்லா இவர் மாதிரி உட்காந்து இருக்குங்கிறது. அது என்ன அந்த ஏர்மலை அந்த கையில் இருக்குங்க அந்த பாம்பா. நீங்கள் சொன்ன புரியாது. நான் அவருக்கு தூங்கிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண நல்ல ஜோக்க போடல தெரிஞ்ச உங்களுக்கு. அது எப்போ யார்கிட்ட பண்ணணும் போகணும்னு தெரியல. எப்போ போடணும்னு தெரியல. நல்லவன் கையை பிடிக்க தெரியும் எனக்கு. காலை எடுத்துட்டு வந்தவன் காயை பிடிச்சிங்க. அதை கழுவதான் தனியாக தேடிட்டு இருக்கேன். வாங்கிக்கோ விக்கி. உள்ள இருந்தாலே போதும். எக்ஸ்ட்ராஸ் வரும் பாரு. எத்தனை மணிக்கு சீக்கிரம் போட்டீங்க. மகேந்திர வரானா? வராது. அவன் வலை போட்டு எழுந்துக்கிறான் காலையிலேருந்து. அவங்க வரல, வாங்க எஸ்கேப் ஆகிட்டு சாப்பிட்டு வந்தால் வருவார். சீக்கிரம் வந்துட்டு அதுக்குள்ளேயும் 1 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. மணி என்ன ஆகுது? வாய்ஸ் பேர் வரும். 1 மணி ஆகுது. ஆயிடுச்சா? வாய்ஸ் பேர் ஃபஸ்ட்டாகவே முடியுது. ஒரு 2 மணி நேரம் ஆகும் மேட்ச். வீட்டுக்கு போய் முடியும். ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் 3 ஓவர் இருக்கு. 2 hours ஆகும் என்ன முடியும் மேட்ச். 2 மணி ஆகும் கண்டிப்பா. சரி 2 ஆயிடும். 3 ஆயிரம். வாங்கிக்கோ விக்கி. வரும் பாரு. எக்ஸ்ட்ராஸ் வரும் நிறைய. ஸ்கோர் இருக்கு. உள்ள நின்னா போதும். ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். கேம்ப் ட்ரைனிங் பவுலிங் ட்ரைனிங் நம்ம தண்ணி விட பாம்பு படுத்ததுக்குல்ல இதுக்கு கூட நான் நேற்று சிம்பிள் மாத்திட்டாங்க டீமுக்கு. கை தட்ட மாட்டாங்க இனிமேல். எவ்வளோ ரன் வந்துருக்கு? 130 வந்துச்சா? 35 135 மல்லாந்துன்னா கதை சார். பாம்பு மல்லாந்துச்சு இப்போ கண்டெக்ட் பண்றோம். நான் இல்லை யாரும் நுணுக்களோட எவ்வளோ நேரம் கண்டெக்ட் தூக்கம் வருது. ஆமாம் எனக்கு வருது. லாஸ்ட் வரைக்கும் பிரஷர்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். வலையில பாதி கொடுத்துறேன். இல்ல பாதி கொடுத்துரு. இல்ல இட்லியில் வேணா பாதி எடுத்துக்கோ. ஒரு இட்லி ஒன்றா கொடுத்துருப்பியா? ஒரு இட்லி. சைடிஷ் இட்லி ஸ்ட்ரென்த்தே அதுதான் சார். சைடிஷ் இல்லையா? அது வேணாம். ஸ்ட்ரென்த்தே அதுதான். அப்படியே அடிக்க விக்கி. 2 ஓவர் அடிச்சிட்டாரு. இவரு பவுலிங்ல அவுட் ஆனீங்க. அவருனா ஆமாம். யாரு? தம்பி நல்லா தான் போட்டாங்க. லாஸ்ட் 3 நான் தான் சும்மா எல்லாத்தையும் டெக்லியாக லாஸ்ட் அதெல்லாம் அபத்தமாக தெரிஞ்சு அவுட் ஆனதில்ல. அப்போ சொல்லிட்டு அந்த ஷாட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மைண்டில். தண்ணி பிடிச்சோம். நல்லா பண்ணோடனே அந்த கேன் எடுத்து போ. அது தண்ணி இருக்கு. அவங்களும் என்ன தெரியுமா கெஸ் பண்ணாங்க? ஆஃபில் போட்டால் ஆடவே மாட்டுறாங்க. ஆஃபில் போட்டாங்க அப்படின்னா வாடா இப்போ ரெண்டாவது. அது கெஸ் பண்ண பிளேயர் கப். இல்லை நான் ஆஃபில் போட்டால் நான் செட்டில் ஆகிருப்பேன். அது ஆஃப்ல ஒரு அடிச்சிருவார் பள்ளி ஆஃபில் போட்டால் பிரச்சனை. அதான் சொல்றான் என்னன்னா நான் அது சொல்ல கெஸ் பண்ணது கரெக்ட். கெஸ் பண்ண பிளேயர் சொல்றேன். அந்த பிளேயரை போய் இவர் வந்துட்டாரா? இது மாமாட்ட ஆஃப்ல போட கூட அந்த வெடி மாட்டாரு. நீ போட்டு அடிச்சிருவேன். எனக்கு ஆஃபில் போடுறது தான் எனக்கு ஆமா ரொம்ப வெள்ளம். ஆமாம். ஆஃபில் போட்டால் 6. அண்ணன் தான் மலைமொழிக்கு இப்போ அவங்க தூங்கும். இது 19th ஓவரா? 18 18ஆ? 138 பிரபுனா 2 ஷாட்டு 6 வேணாம் 4 கூட போகும். ஆக்சுவலாக நாங்கள் இருந்த பிளானு 18 வரைக்கும் தள்ளிடலாம். அன்றைக்கி இருந்த மாதிரி தான். எப்படியும் 40 ரன் அடிச்சிருவோமாம்மா. அதான் நான் சொன்னேன் 5-40 போதும். அடிச்சிருவேன். நீங்கள் 18 வரைக்கும் தள்ளுங்க. கடைசி அடிச்சிடலாம். ஆஃப் சைடு வேறு பக்கம் தான். அந்த ஷாட் போய் நின்றுச்சா? அந்த ஷாட் இப்போ நல்லா போன மாதிரி இருந்துச்சு. அது போன மாதிரி தான் இருந்தது. ஃப்ரண்ட்டில் தான் எடுத்து போட்டான். ஓடு அப்பா பிக் த்ரோ இருக்காது.
டெய்லி காமனா ஸ்ப்ரெட் பண்ண ஓடுறாரு. எவனா அதை கவனிச்சு கை தட்டுறானா கேட்டிருக்கோம், பல காதுகளுக்கு கேட்டிருக்கோம். அதெல்லாம் தெரியுது. டேய் என்ன கை சாஞ்சிருச்சு, போச்சு பாடி ஊந்துச்சு. நல்லா தான் இருந்தது முட்டு கொடுத்த பாடி. டேய் உங்களுக்கு போகியே இல்லையாடா, பொங்கல் கொண்டாட போயிட்டீங்க. பிபி நான் பண்ணிடுறது பெட்டர் நினைக்கிறேன். பண்ணு வரது இல்லை. முங்கி விட்டேன் பண்ணா. கண்ணிருக்கும் அனைவரும் தூங்க தங்கத்தான் தங்க செய்வார்கள். தண்ணி வேற இல்ல நாங்க இல்லையா எத்தனை வருஷம் எத்தனை ஐடியா லீவ் ஐடியா நான் சொல்லல எக்ஸ்ட்ரா வரும் உள்ள நின்னா போதும். ஒரு ஃபீல்டரா? ஆமா. நான் ஃபீல்டரா அப்படியே ஓடல. ஸ்ட்ரைட்டா நிக்கிறேன். ஸ்ட்ரைட்டா நிக்க வச்சிருக்காங்க. நம்ம வெளிய நிக்கறாங்க. அம்பையர் ஃபீல்டரா அவரு போயிட்டு போர் கொடுங்க என்னன்னு இல்ல போடல போட்டான் வைடு ஃபீல்டுக்காங்க. ஆனால் ரன்லாம் கொடுக்கணும். போகிறா வெளில ஃபீல்டு நிக்கிறான். ஸ்ட்ரைட்டா வந்து நிக்கிறாரு. அதெல்லாம் நிக்கலாம். ஸ்ட்ரைட் அம்பேர் பின்னாடி ஐ மீன் ஸ்ட்ரைட்ல தான் நிக்கிறாரு. பின்னாடி நிக்கலாம். பின்னாடி நிக்கலாம், முன்னாடி பார்த்தா மாதிரி தான் நிக்கிறான். சாப்பிட்டது போது வெளியே போட்டு நாய் சாப்பிட்டு போயிட்டு சாப்பிட்றதே நாய் தான். எங்க வேற யாராச்சும் சொல்லிடுவாங்களோன்ட்டு அவரே சொல்லிட்டாரு. அப்ப சொல்லலான்னு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் வைட பேட்டுன்னு அவன் பேட்டோ பேடோவா மனசாட்சியே இல்லாம மனசாட்சி கூப்பிட்டு கேட்டேன் நான், நீங்க பேடுன்னு இந்த கூட ஒத்து நின்றுப்பேன், பேட் வெளியவே போல என் கால் போயிட்டு பேட் இல்ல அவன் பார்க்கவே நான் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டோ பேடோன்றா. அப்போ பட்டு கேட்ச் வச்சிருந்தாங்கன்னா அவுட்டுன்னு இருக்கா அவுட் இல்லைன்னு இருக்கியா? அவுட்டு தான் சொல்லியிருப்பான். அதுதான் இப்போ பேட்டோ பேடோன்னு உங்ககிட்ட டவுட்டில் சொல்லி இப்போ நம்புறேன்டா, அவனுக்கு கம்பெனி தெரியல. அப்போ நம்பல, அதை சொல்கிறேன். நாங்கள் வெளியே வைடே அவனுக்கு எதுன்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் நான் 2 பால் வைடுன்னு கேட்குறதுக்கு இல்லவே இல்லைன்னுட்டான். இந்த புது அம்பையர் ஒரு ஜோஷ் இந்த மாதிரி கொண்டு வாங்க போல. உள்ள 11 பேர் நிக்கிறானுங்கல்ல, அவனுங்க ஜாலியா இது பண்ணுவானுங்க. ஷாட் ஆச்சு ஓடலாம் பாரு, 2 ஓடலாம் பிடிக்க மாட்டாங்க. ட்ராப் நான் ஓடியாரு எதுவுமே புஷ்டரு இல்லையே, விட்டார் லாஸ்ட் மினிட்ல வந்து அல்லா பண்ணிட்டாரு. நல்ல காம்பி போட்டான். அப்போ தெரியல, சாதாரண காம்பி. வாங்கிக்கோங்க ஆடலாம். இல்லை இங்கேருந்து பார்த்தோன்னா அவர் ஒரு மரத்துனால கேட்ச் பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பால் விழுந்து கடைசி நேரத்துல ஆக்சுவலா ஒரு வாட்டி தான், அடுத்த வாட்டி வராது. இந்த காலாங்குட்டிய அப்படியே நசுக்கி தலை தனியா உடம்பு தனியா முதல்ல விரும்புது. நான் திங்கல. எவ்வளவு அமளித்து மொழி நடந்துட்டு இருக்கு. மாம்சே பேட்டிங் மாம்சே. ஸ்கோர் ப்ரோ. ஓடலாம் ஓடலாம் ஓடிருங்க. விக்கி ஓடு விக்கி. பாம் போடுறாங்க. ரன்னிங் விக்கி ரன்னிங். 145 19th ஓவர். ஆமாம் 19th 18.1 18.1 மாம்சே ரன்னிங் 20 ரன் ஆடலாம். இப்போ 160 வந்தா போதும். 20 ரன் ஆடினா நல்லா இருக்கும். இந்த கடைசி ஒரு கருப்பம் போடுவோம். கடைசி ஓவர் கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டம். இந்த ஓவர் அடிச்சுக்கலாம். அவரு ப்ரெஷர் இருக்க மாதிரி தெரியல. யாரு மாமா அவர் செம்ம ஜாலியா சின்ன பசங்களோட இருக்காரு. ஆடுற ஆமா அப்படிதான் ஆடுறாரு அவரு. ஜாலியா ஆடுறாங்க அப்படின்றாரு. விக்கெட் கொடுக்க மாட்டாரு. ஆமா ஆமா. நீட்டா அடிக்கிட்டு இருக்காரு. நீட்டா சின்ன பசங்க கூட வர்ற மாதிரி. நம்ம கூட கொஞ்சம் பேட் நீங்க ஆடிக்கோமா அடிச்சுக்கோ. பேட்ல வாங்கிக்கோ பேட்ல வாங்கிக்கோ. அடிச்சுக்கோ. ட்ரை பண்ணு விக்கி. கம் ஆன் விக்கி. 2 பவுண்டரிஸ். ஹிட் பண்ணிக்க. நைஸ் ரன்னிங் டா மாம்சே. குட் ரன்னிங் மாம்சே. 47 கொஞ்சம் பேர் பண்ணிக்கலாம். ஓடு விக்கி. பேட் ஏய் எதைனா புடிச்சு எழுப்புங்க. அந்தால டயர்டாக இருக்குது.
கொரட்டை விடும்போது எழுப்புனா உங்களுக்கு கொரட்டை தூக்கிடுமா? எனக்கு கொரட்டை இப்போதான் நின்றுருக்குது. எழுப்புனா விருப்பம் ஊர்கிழவி கூட கேவலமாக கொஞ்சம் பேசுவாங்க. மேக்ஸிமம் என்னன்னா அதுதான் மசில் இதுவாகிடும். அது வந்து என்னன்னா நம்மளுக்கு இருக்குன்னு இதுதான் வரும். மசில் சரிங்க வந்து அப்படிதான் ஆமாம், அது பிளாக் ஆகும். இங்கே வந்து புடவை ஃப்ரீயாக போகலை அப்படின்னா பரத் சார் ரூல் ப்ரப்போஸ் பேட்டரி லாஸ்ட் வார் இப்போ நீங்க இப்போவாது என்ன நம்புறீங்களா? இருங்க, அடுத்த பாம்பு பக்கத்துல இருந்து சாப்பிட்டே முடிச்சேன். ஓடிக்கோ அவர் சொன்னால் உடனே கொடுத்துருவாங்க. லாஸ்ட் வரடா. ஆமாண்ணா. லெக்கம் பெரிய சிங்க பர்மா அப்போ அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. இவனே பிச்சு பார்த்தா இருக்கா. மாம்சு ஒரு 2 ஷாட் மாம்சு. எவ்வளோ ஸ்கோரு? 150. லாஸ்ட் 5 balls. 5 பால் 10 ரன் அடிச்சா சூப்பராக இருக்கும். ஒரு 10 ரன் 15 ரன் ஆடலாம். லாஸ்ட் 5 பண்ணிக்கங்க. உட்காந்துருக்கேன் நகை செஞ்சு மூடிட்டு வாங்க கேட்டு தள்ளி ஏன் ஓடல? ஓடுங்க. அதான் நானும் யோசிச்சேன். நீ வந்து விளையாடுவா 2 ரன் வந்துருக்கலாம். அடி வாங்க சிரிச்சினே வைடு இல்லை வைட் இல்ல விட்டாரு. சிரிச்சினே பால் விட்டாரு. அவன் அப்புறம் ஃப்ளைட்டா போட்டு விட்டுருவாங்க. ஒவ்வொரு ரன்னும் முக்கியம். ஆமாம் ஆமா எவ்வளோ சான்ஸ் சிரிச்சினே ஃபீல்டிங்கில் ஒரு ஃபயர் பார்க்கக்கூடாது. ஏத்து சண்டை போடாத வயசு பேட்டம் போதும் அமைதியா இருக்கு. பேட்டிங் விக்கி. அடிச்சுக்க லாஸ்ட் 3 தான் ஹிட் பண்ணு. லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால். ஈவினிங் தான் போவேன். கேட்டது அந்த மாதிரி தான். வாங்கிக்கோ நைஸ். சதீஷ், தினேஷ், ஆனா நீ வந்து உங்க அண்ணனோட 24 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். பாம்பு படம் எடுத்து கோச்சியோட பாட்டு. அதான் தம்பிக்குள்ள பார்க்க இந்த பாம்பு படம் எடுத்து கோச்சியோட பாட்டு. 48 ரன் அதிகமாக அடிச்சிருந்தேன். மணிகண்டன் தானிஷோட 11 ரன் பேசுறாரு. இப்ப கடைசியா அவரே சொல்லிப்பாரு. நானு தானிஷோட 8 ரன் அதிகமா அடிச்சிருக்கேன். அதுக்கு தானே வரீங்க? எல்லாருமே தானிஷ் லாஸ்ட் ஓவரா 10 ரன் லாஸ்டா பேசுற பேச்ச பாருங்க. லாஸ்ட் பால் 8 பால் 10 ரன் அடிச்சிருக்கீங்க. 5 பால் எஞ்சில வாங்கி ஒரு 4 அதுல. அது 2 இதை பார்த்தீங்கன்னா இல்லையா மணினா 260 இல்ல 2 பால் இருக்கு. இருங்க. 5 பால் இதான் ஒண்ணும் பண்ணலப்பா கைத்தல இல்லப்பா இது மட்டும் தான் பாக்குறேன். ஷாட் மாம்சே. ஏறுங்க ரெண்டு ஏறுங்க ஓடுங்க. பவுண்டரில ஏண்டா அவ்வளோ முன்னாடி இருக்கிறது லாஸ்ட் பாலா? லாஸ்ட் பாலா? இன்னும் ஒரு பால் இருக்கு. அதான் நாங்களும் கேட்ட மோட்டிவேஷன் தான் சொன்னோம். மாம்சு ஒண்ணே ஒண்ணு வெளியாடி மாம்சு. ஸ்கோர் 155 ஒரு நாயகன் இருந்தா அப்படி போதும். அதுதான் தெரிஞ்சு போச்சு. அது வேற பார்க்க போறீங்களா? யாருன்னா என்ன நினைச்சீங்க கையிட்டே கழுவிடலாம் லாஸ்ட் பால் பரவாயில்ல பேட்டிங் மாம்சே. டீசென்ட்டான ஸ்கோர்னா எவ்வளோ? 155 டீசென்ட்னா எப்படிமா ஃபார்மர்ஸ்ல இருக்கா? அண்ணா வா நான் எந்திரிச்சிருங்க. நான் எல்லாரும் இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா இப்படியே பண்ணிட்டு இருப்பாரு இவரு. டீசென்ட்னாவே